5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய், 5, 10 செவ்வாய், அதே சமயம் 9ஆம் வீட்டு அதிபதியான குரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, செவ்வாய்னு நான் சொன்னேன் 5, 10 செவ்வாய் உங்கள் லக்னத்தில் நீச்சமாக ஏற்பட்ட கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அணியக்கூடாத விஷயம் ஏற்பட்ட ஒரு நபர். அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த கடக லக்னத்தில் பெரிய ஆளுமைகள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த கடக லக்னத்தில் பிறக்கக்கூடிய வகையில் யூனிவர்ஸ் போடுவதை காட்டிலும் உங்களுக்கு விசேஷம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம ஜோதிடரிகம் டீமும் கேட்டாங்க. அவர்களுக்காக உங்களுக்காக ஏற்கனவே ஒரு பதிவை கொடுத்தோம். அதை நிறைய பேர் பார்த்து பயன்பெற்று கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் பயன்பெறுறீங்களா இல்லையாங்கிறத எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணலன்னா தெரியாது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை பேச போகிறோம். அது என்ன சார், கடக லக்னம், கடக ராசிக்கு தானே நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் ராசிக்கு தான் கல் போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுக்கான பதிவு இது. பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு கல் போடணுமா ராசிக்கு கல் போடணுமா அப்படின்னு கேட்டால் லக்னத்துக்கு தான் கல் போடணும். ஏன் இந்த லக்னம் அப்படின்னா, இந்த லக்னம் என்பது உயிர். இந்த ஆன்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மாக்களுடைய கணக்கை இந்த ஜென்மத்தில் கொண்டு இங்கே தேக்கி வச்சு அதனை வைத்து தான் இந்த உடம்பான ராசி பலன்களை அனுபவிக்கும். ஸோ லக்னத்துக்கு கல் அணிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த லக்னம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அதே ராசிக்கு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், அவமானம், தொழில் இல்லாமை போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, துலா ராசிலையோ இல்லை ரிஷப ராசிலையோ பிறந்திருக்கீங்க. நான் லைவ் எக்ஸாம்பிளே சொல்கிறேன், எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டேன். நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா கடக லக்னம், ரிஷப ராசி. அவர் ராசிக்கு கல் போட்டிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், வைரக்கல் போட்டிருக்கணும். ஆனால் வைரக்கல் போட்டிருந்த வரைக்கும் சின்ன வயசில் அவர் போட்டிருந்தார். அந்த பீரியட்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு எதிரிகள் ஜாஸ்தி. இவருடைய அறிவு திறமைக்கு ஈக்குவலண்ட்டான இல்லை, குறைவானவர்கள் கூட எதிரியாக செயல்பட்டார்கள். ஆனால் அதே சமயம் 91, 95க்கு அப்புறம் அந்த கருப்பு துண்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தார். நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அவருடைய சாமர்த்தியமான பதிலுக்கு எதிர்வாதம் செய்ய முடியல. ஆனால் அவர் மஞ்சள் துண்டு போட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய கையில் இந்த பவழ மோதிரம் இருந்தது. நீங்கள் பழைய வீடியோஸ் அந்த அரெஸ்டான பீரியட்லேயோ அதுக்கப்புறமா பதவியில் அப்போது இந்த நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கத்திப்பரா மேம்பாலத்தை திறந்த பொழுதோ அவருடைய கை இப்படி வச்சு பேசினார்னா, அவருடைய கை எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த மைக் இப்படி பிடிச்சார்னா இந்த கை இப்படி இந்த விரல் அப்படி இப்படி இருக்கும். அவருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லோ கலர் துண்டு போட்டிருந்தார். எனக்கு இது ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. அவர் இருக்கக்கூடிய இடம் அப்பேற்பட்ட இடம் நமக்கு தெரியாது, நம்ம போய் பேசவும் முடியாது அவர்கிட்டலாம். அப்போ என்ன பண்ணலாம், என்ன யோசித்தேன், ஏன் அப்படின்னா அவர் ரிஷபராசி. ஏன்னா நானும் ரிஷபராசி கடக லக்னம், அவரும் ரிஷபராசி கடக லக்னம். ஆனால் அவர் ரிஷபராசிக்கு அவர் வைரக்கல் போடலை, ஆனால் பவழ மோதிரம் போட்டிருக்காரு அப்படிங்கிற என்னுடைய ஆராய்ச்சி அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். யோகாதிபதி கல்லை அணிவதன் மூலமாக எதிரிகளையும் வெல்ல முடியும் அப்படிங்கிறத பார்த்தேன். சரி, இந்த கடக லக்னத்துக்கு யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய், அவரே 10ஆம் வீட்டு அதிபதியும். ஸோ 5, 10 செவ்வாயும் 9ஆம் வீட்டு அதிபதியான குருவும் தான் இந்த கடக லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்கள். ஸோ அப்போ மற்ற கிரகங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் தான் இந்த 2 கிரகங்களும். செவ்வாயும் குருவும் எப்போவுமே சுப பலன்களை தருவார்கள். அவர்கள் தான் 5, 9 அதிபதி. 5ஆம் வீட்டு அதிபதிங்கிறது பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அதே சமயம் 9ஆம் வீட்டு அதிபதியான குரு அவருக்கு சப்போர்ட். இந்த 2 கிரகங்களுடைய தாக்கம் தான் அவர் கையில் பவழ மோதிரமும் மஞ்சள் துண்டும். இது எத்தனையோ பேர் கேள்வி கேட்டு அவர் சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கடக லக்னத்துக்கு அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னால் சுக்கிரன்,
புதன், சனி மற்றும் சூரியன், இந்த 4 கிரகங்களும் அவருக்கு கெடுதலை தந்த கிரகங்கள். கடக லக்னத்தில் பிறப்பவர்கள் அனைவருக்குமே இந்த 4 கிரகங்கள் மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள். அதனால தான் கடக லக்னக்காரனுக்கு சுக்கிர தசை வந்ததுன்னா உலகத்திலேயே கஷ்டத்தை, எல்லா கஷ்டத்தையும், அதாவது போதுண்டா சாமி அந்த அளவுக்கு கஷ்டம் அனுபவிப்பாங்க. சுக்கிர தசை வந்ததுன்னா கடக லக்னக்காரனுக்கு பாதகாதிபதி தசை, மாரகாதிபதி தசை, உயிர் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த கடக லக்னக்காரங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா 90 தாண்டும், 94 இயர்ஸ் தாண்டும், 94 இயர்ஸ். அந்த பீரியடில் இந்த கடக லக்னம் வந்துடும், ஆல்மோஸ்ட் வந்துடும். ஸோ இந்த கடக லக்னத்துக்கு சுக்கிர தசை வந்துடும். ஸோ சுக்கிர தசை இஸ் அ மாரக தசையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இவங்களுக்கு பாதகாதிபதினு சொன்ன கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி. ஏன் பாதகாதிபதி 11ஆம் வீட்டு அதிபதினா, இந்த கடக லக்னம் சர லக்னத்தை சேர்ந்த ஒரு இடம். சர லக்னம் அப்படின்னா அதாவது சலனம் உள்ள லக்னம், அதாவது அசையும் லக்னம். மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 கிரகங்கள் சர லக்னத்தை சேர்ந்தவை. இதற்கு 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி கடக லக்னத்துக்கு சுக்கிரன். ஸோ சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல்லை அணிவதை, அதாவது நீங்களாக போயிட்டு ஒரு ஆப்பில் போய் உக்காடுற மாதிரி, நீங்கள் ஒரு ஆப்பை நீங்களே ரெடி பண்ணி அந்த ஆப்பில் போய் நீங்கள் உக்காந்தீங்கன்னா எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அது மாதிரி நீங்களாக போய் சுக்கிரனுக்கு உண்டான கல் போடுறது. ஸோ இதை அவர் ஃபாலோ பண்ணார். எப்பேற்பட்ட அறிவாளியாக இருக்கணும். அவருடைய ஐடியாலஜிஸ் ஒத்து வராமல் இருக்கலாம், அவருடைய யோசனைகள் நமக்கு ஒத்து வராமல் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். அவருடைய உழைப்புக்கு மிஞ்சினவர்கள் யாரும் கிடையாது. இந்த கடக லக்னக்காரங்க எல்லா இடத்துலையும் சுற்றுவாங்க. ஆனால் இங்கே கடக லக்னக்காரங்க வீட்டுக்குள்ளே அடையிறதுல ரொம்ப விசேஷம். எனக்கு வீட்டுக்கு போனால் போதும்பா, நான் எங்கே வேணால் இருக்கேன், எங்கே வேணால் சுற்றுவேன், கடைசியில் நைட்டு போய் தங்குறது என்னுடைய இடத்துல போய் தங்கணும். அதாவது இவர் கடகம் அப்படிங்கிறது நண்டுக்கு தன்னோட வலையில் போய் உட்காரதுக்கு தான் பிடிக்கும். அது மாதிரி கடக லக்னக்காரங்க எங்கே சுற்றினாலும் தன்னுடைய இடத்துல செட்டில் ஆகணும்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த உலகம் சுற்றும் வாலிபராக இருந்தாலுமே கலைஞருக்கு தன்னோட வீட்டில் சாப்பிட்றது தான், அதுக்கு அவருடைய நான்வெஜ் சாப்பாடெல்லாம் பிடிக்கும்னு அதெல்லாம் அவருடைய இதில் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட நபரை அப்படி யோசிக்கும்போது இந்த பலனை, அதாவது அவர்கிட்ட நான் பார்த்த விஷயத்தை நான் எனக்கு அதை எப்படி பொருத்திக்க முடியும்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை சாமானிய மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடக லக்னத்தில் பிறந்த சாதாரண மனிதனும் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் யாருன்னு கேட்டேன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய், 5, 10 செவ்வாய், அதே சமயம் 9ஆம் வீட்டு அதிபதியான குரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, செவ்வாய்னு நான் சொன்ன 5, 10 செவ்வாய் உங்கள் லக்னத்தில் நீச்சமாக இருந்தார்னா முன்ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு வருவதில் தாமதம் ஏற்படும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே தாமதத்தை கொடுக்கும். கடக லக்னக்காரன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடக லக்னத்திலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி மிதுனம் ஆர் ரிஷபராசிலேருந்து கன்னிராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பாதி பேர்த்துக்கு நான் பார்த்த வரைக்கும். ஸோ கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பவழ மோதிரத்தை அணிய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லோ சஃபேர் கனக புஷ்பராகத்தை அணிய வேண்டும். சரி, நீங்கள் கேட்கலாம், சார் இது நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் மகர ராசியில் பிறந்திருக்கேன் சார், எல்லோரும் ப்ளூ சஃபேர் தான் சொல்கிறாங்க, நான் கடக லக்னம் மகர ராசி, என்ன பண்ணுறது அப்படின்னா, கடக லக்னத்துக்கு உண்டான பவழ மோதிரத்தையோ அல்லது எல்லோ சஃபேர்னு சொல்லக்கூடிய கனக புஷ்பராகத்தையோ தான் அணியணுமே தவிர, ப்ளூ சஃபேர் நீங்கள் போட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, கணவன் மனைவி உறவில் பிரிதல் ஏற்படும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது உங்களுக்கு. அதுவும் குறிப்பாக கடக லக்னக்காரனை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பே இருக்கக்கூடாது. கொள்ளைக்கு போனாலும் கூட்டு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. கொள்ளையடிக்க போனால் கூட கூட்டு ஆகாது, நீங்கள் தனியாக தான் செய்யணும். உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கூட்டு ஆகாது. நீங்கள் பாருங்கள், கடைசி வரைக்கும் அவர் மைனாரிட்டியாக இருந்தால், மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தாலும் அவர் தான் தனியாக அரசாங்கம் நடத்தினார். அவர் யாரு கூடயும் கூட்டு சேரல, யாரையும் கூட்டணி சேர்த்துக்கல. கூட்டணி இருக்கட்டும், அதான் வெளியில் இருந்துக்கோ, ஆட்சிக்குள்ளே வராத அப்படின்னு எவ்வளோ சாமர்த்தியமாக பேசினார். இன்றைக்கி இருக்கிற யாராலும் பேச முடியுமா? பேச முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபர், அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த கடக லக்னத்தில் பெரிய ஆளுமைகள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த கடக லக்னத்தில் பிறக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. எனக்கு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிரிட்டிஷ் ராணி
ராணி எலிசபெத் அவங்களுடைய பாட்டி, அவங்க பேர் ஞாபகம் இல்லை, அவங்களுமே கடக லக்னம் தான். பாரக் ஒபாமா அதே மாதிரி அமெரிக்கன் பிரசிடெண்ட் இன்னும் 2 பேர் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் பொது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குன்னா ஃபேமிலி லைஃப் அது கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அணியக்கூடாத விஷயம் என்னென்னா, ப்ளூ சஃபயர் அணியக்கூடாது, ரூபி அணியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைரமும் அணியக்கூடாது. குறிப்பாக பச்சை மரகதக்கல் அணியவே கூடாது. இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் பச்சை கலர் பொருட்களை உடம்பில் தரிப்பதை தவிர்ப்பது நல்லது. பச்சை கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும், செலவுகள் ஏற்படும், வெற்றிகள் வருவதில் குறிப்பாக இளைய சகோதரர்களால் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா பவழ மோதிரம், பவழம் அல்லது எல்லோ சஃபயர். இது ரெண்டையும் நீங்கள் வெள்ளியில் போடக்கூடாது, வெள்ளி யூஸ் பண்ணவே கூடாது. பெருமாளுக்கு எப்படி வெள்ளி யூஸ் பண்ண மாட்டாங்களோ, அதாவது வெள்ளி ஆபரணம் போட மாட்டாங்களோ, வீட்டில் வெள்ளி பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க, வெள்ளி ஆபரணம் போட மாட்டாங்க, தங்கத்தில் தான் போடுவாங்க. அது மாதிரி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்க மோதிரத்தில் மட்டுமே இந்த பவழத்தையோ எல்லோ சஃபயரையோ பதித்து இடதுகை மோதிரவர்களில் அணிய வேண்டும். இது வெயிட் உங்களுடைய வெயிட்டுக்கு என்னவோ அதுக்குண்டான பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணி அதில் 1/3 போடணும். உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ் 12ன்னு கேட்டால் நீங்கள் 4 கேரட் போடலாம், 4 கேரட் பவழம், 4 கேரட் எல்லோ சஃபயர் போடலாம். இது எல்லோ சஃபயரை போடுவதை காட்டிலும் உங்களுக்கு விசேஷம் இந்த பவழம். ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லோ சஃபயருங்கிறது குருவுக்கு உண்டானது. அந்த குரு 6ஆம் வீட்டு அதிபதி, அந்த குரு 6ஆம் இடத்துலேயே இருந்தால் பிரச்சனை கிடையாது. 6ஆம் வீட்டு அதிபதி 6லேயே இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குருவையும் சேர்த்துக்க போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லோ துண்டு, எல்லோ பனியன், எல்லோ ஜட்டி, எல்லோ கர்ச்சீஃப், எல்லோ கயிறு கட்டிக்கலாம். ஆனால் கையில் பவழ மோதிரம் அவசியம் அணிய வேண்டும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் உங்களுக்கு வரும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த சனியோ குருவோ செவ்வாயோ சனியோடு சேர்ந்திருந்தாலோ இல்லை எதிரி வீட்டில் போய் அமர்ந்திருந்தாலோ அதற்கேற்ற போது அந்த கல்லை மாற்றி அமைச்சுக்கிறது நல்லது. கூட ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. இதை தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில், தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.